கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துள்ளோம். லெந்து காலத்திலே உபவாச நாட்களிலே அதிகால வேளையிலே சிலுவை தியானம், அதிகாலவிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக எந்த காரியத்திலே சீர் பொருந்த வேண்டும், எந்த காரியத்திலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தூங்கும் முன்பாக நாம் தியானிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இன்னைக்குள்ள செய்தி ஒரு முக்கியமான ஒரு செய்தி. நிறைய குடும்பத்தில் ஆவியில வளரணும் சொல்லி ஒரு ஆசை உண்டு. இந்த லெந்து காலத்திலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். இன்னைக்குள்ள சிலுவை தியானம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நிறைய குடும்பத்தில் இந்த வசனம் மனப்பாடமா தெரியும். கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். இந்த வசனம் இன்னும் கொஞ்சம் ஆழமா வாசித்தால் நலமா இருக்கும். கிறிஸ்துவினுடையவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவினுடையவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தத்தை மட்டும்தான் செய்வாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம எப்போ நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்கி அப்படின்னா, கிறிஸ்துக்குள் ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னா பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்றாது. கிறிஸ்துனுடையவர்கள் அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் நான் பங்கு, எனக்கு வேற இந்த உலகத்துல வேற எதுவுமே சொத்து, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருப்போம். ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நம்ம எல்லாரும் போயிடுவோம். இந்த பூமியில வாழ்ற காலம் கொஞ்ச காலம், நித்திய காலமாக நம்ம அவரோட தான் வாழணும். அப்ப இந்த பூமியில வாழும்போது கிறிஸ்துனுடையவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? வேதக்காரங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க? ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஒரு மனுஷன் மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு துன்மார்க்கமான காரியம் இருக்குப்பா, அந்தரங்கத்தில் ஒரு பாவம் இருக்குப்பா, இது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு பிரியம் இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு மனுஷன் வரும்போது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பின்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலே எதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும்? ஜென்ம சுபாவம், மாம்ச கிரியை, மாம்ச இச்சை, ஆசை இச்சை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய சப்ஜெக்டே சொல்லலாம். அந்த பழைய நினைவு, அந்த பழைய காரியங்கள், அந்த பழைய வாழ்க்கை, அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத நபர்கள், தேவையில்லாத காரியங்கள், கர்த்தரை விட்டு வழி விலகுற 1000 காரியம் உலகத்துக்குள்ள இருக்கு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம், கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம், தேவனோடு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னா, வெளியில புறப்பட்டு போகும்போது இஷ்டம் போல நம்ம சில குடும்பத்துல, எல்லாரும் கிடையாதுப்பா, சில குடும்பத்திலே மறுபடியும் பழைய வாழ்க்கை, பழைய ஃப்ரெண்டு, பழைய நபரு, பழைய காரியத்துக்குள்ள போகும்போது வீண் வார்த்தையினாலே பாவம். தேவையில்லாம எங்கெல்லாம் நின்று எங்கெல்லாம்
பழகுறாங்களோ அதில் பழைய அந்த கெட்ட வார்த்தை, அந்த மாம்ச கிரியை, அந்த மாம்ச செயல்கள், இச்சையான காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்து ஆயிற்று. அந்த பழைய துன்மார்க்கமான வாழ்க்கை, அந்த பழைய கேடான வாழ்க்கை, அந்த ஜென்ம சுபாவம். சில குடும்பத்தில் கோபம் இருக்கும், சில குடும்பத்தில் இருதயத்துக்குள்ள பார்த்தா கசப்பான சில காரியங்கள் இருக்கும். இதெல்லாம் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்திட்டு இருக்கு. தீட்டுப்படும் போது பரிசுத்த வேதாந்தத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. தீட்டு, அருவருப்பு, பொய், இப்படிப்பட்டவர்கள் பரலோகத்துக்குள்ள போக முடியாதான். இப்ப இந்த கடைசி காலத்துல வருஷம் வருஷம் கர்த்தருடைய பிள்ளைகள் 40 நாள் உபவாசம் இருக்கும்போது சில குடும்பத்துல கறி சாப்பிட மாட்டாங்க. சில குடும்பத்துல 40 நாளும் கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுவாங்க. 40 நாளும் செய்தி கேட்டுருவாங்க. 40 நாளும் போயிட்டு வந்து கிஃப்டே வாங்கிடுவாங்க. கன்வென்ஷன் மீட்டிங் நடக்கும், அங்கேயும் போயிடுவாங்க. யாரெல்லாம் வெளியில் உள்ள ஊழியக்காரங்க வராங்களோ எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணிடுவாங்க. ஆனா நம்முடைய ஜென்ம சுபாவம் நமக்குள்ளே செயல்படுகிறதா? நமக்குள்ள இந்த பழைய சுபாவங்கள், அந்த பழைய காரியங்கள் வெளியில வருதா? ஒரு பக்கத்து வீட்டை பார்த்தோன்னு ஒரு எரிச்சல், சொந்தக்காரனை பார்த்தோன்னு ஒரு எரிச்சல், மன்னிக்க முடியாத சுபாவங்கள், கசப்பான காரியங்கள், வீம்பு, வைராக்கியம், எரிச்சல். சில வீட்டிலலாம் எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போனாலும், எத்தனை தடவை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும் ஒரு வீம்பு போக மாட்டுக்கு, ஒரு கசப்பு போக மாட்டுக்கு, ஒரு ஜென்ம சுபாவம் மாற மாட்டுக்கு. சரீரத்துக்கு சாப்பாடு போட்டு 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 இருதயம் கடினமா மாறிடுது. முறுமுறுக்கிற சுபாவங்கள் இருக்கு. பரிசுத்தவான்களை தப்பா பேசுற சில காரியங்கள் இருக்கு. மனம் திரும்பாத சில பாவங்கள் உள்ள இருக்கும்போது அது விஷத்தன்மையில இருக்கும். ஒரு லிட்டர் பால்ல ஒரே ஒரு சொட்டு விஷம் அதுல கலந்துட்டு அப்படின்னா 1 லிட்டர் பால் வேஸ்ட் ஆயிரும். அப்புறம் அந்த பாலை கொண்டு போய் தூர ஊத்திடணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு நெருங்கி வாழ ஆரம்பிக்கும் போது, ஐயா நான் ஒரு 40 நாள் தான் ஐயா பாஸ்டிங் போடுறேன். சரி, 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள போயாச்சு அப்படின்னா நாய் கக்குனது திங்குமா? அப்படியே பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சத்தியத்தை அறிந்த பின்பாக நம்ம மறுபடியும் பழைய சுபாவத்துக்குள்ளே, பழைய எண்ணங்களுக்குள்ளே, பழைய வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனையா மாறிடுது. நான் 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். எழுத்து கூட்டி தான் வாசிக்க ஆரம்பிச்சேன்ப்பா. நான் சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டேன், 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். அதனால நான் சர்ச்சுக்கே போனா கூட ரொம்ப பைபிள்லாம் கையில் எடுத்து வாசிக்கல. ஆனா 2015 ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்டேன். வியாபாரம் இல்லை, கடன்ல மாந்திரியத்தில் இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த கிஃப்ட் கொடுத்தாரு. கண்ணீரோடு பைபிள் வாசிப்பேன், கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். இருதய மனக்கண்கள் திறந்தாரு. நான் கர்த்தரை விட்டு எப்படி தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். வசனத்து மூலியமா பேசும்போது நான் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியில எந்தெந்த வசனத்துக்கு வாசிக்க ஆரம்பிச்சனோ மெதுவா கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். நான் வியாபாரத்தில் இருந்ததுனால அதிகமாக போய் பேசுவேன். கடன் வாங்க, இல்லை கடன் கொடுக்க முடியலன்னா மறுபடியும் போய் பேசுவேன். வீடு கட்டியிருந்தேன், பேங்க் லோன் வாங்கியிருந்தேன், ஃபைனான்ஸில் வாங்கியிருந்தேன். வீட்டம்மாருடைய நகையெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல வச்சுருந்தேன். ரொம்ப கடனில் கஷ்டப்பட்டேன்.
கடன் கொடுக்க முடியலன்னா போய் பேசிடுவேன். ஒரு ஸ்டேஜில் பார்த்தா எல்லாமே நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன். 2015 நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது வசனத்தின்படி என்னோட வாழ்க்கை இல்லை. அப்போ நான் என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா முதல்ல ஞாயிற்றுக்கிழமை கடையை அடைக்க ஆரம்பித்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக லீவு. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு, ஆவிக்குரிய சர்ச்சு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி தேடி போக ஆரம்பித்தேன். எல்லா பக்கமும் போனதுக்கப்புறம் நான் என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டேன்? நான் விட வேண்டிய காரியத்தை விட்டால் மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். ஒரு மனுஷன் செல்போன் அடிமையில் இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. நான் தேவனோடு இருக்கணும்னு நினைச்சிட்டேன் அப்படின்னா நான் விட வேண்டிய காரியத்தை விட்டா மட்டும்தான் நான் கர்த்தருடைய வருகையிலே காணப்பட முடியும். இமை பொழுதுல மறுரூபம். அப்ப இமை பொழுதுல நான் மறுரூபம் ஆகணும் அப்படின்னா உபவாச நாட்களிலே யாரெல்லாம் உபவாசம் இருக்கிறீங்களோ, ஒரு நேரம் உபவாசம் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. உங்க இருதயம் தேவனோடு இருக்கா? அந்த ஒரு நேரம் உபவாசம் இருக்கும்போது செல்போன் பார்க்காம நல்ல பாட்டு படிச்சு ஜெபம் பண்றீங்களா? கையில பைபிள் எடுத்து வாசிக்கீங்களா? ஜெபம் பண்றீங்களா? இல்ல பக்கத்துல சர்ச் இருக்கா? சர்ச்சில் போய் அமைதியா உட்காந்துருங்க. தேவையில்லாம வேற யார்ட்டையும் வீண் வார்த்தை பேசாதீங்க. உபவாசம் இருக்கேன்னு சொல்லிட்டு கொட்டை அடிச்சு சொல்லுவாங்க, நான் உபவாசம் இருக்கேன், நான் உபவாசம் இருக்கேன், நான் உபவாசம் இருக்கேன். தேவன் இதயத்தை பார்ப்பாரு. யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனுஷன் தேவனோடு இருக்கணும் நினைச்சாச்சு அப்படின்னா அவங்க சில விட வேண்டிய காரியங்களை விட்டா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். இப்ப இந்த கடைசி காலத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, கிறிஸ்துவனுடையவர்கள் இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிறிஸ்துவை விட்டு வெளியில வந்துட்டாங்க. ஐயா, பிசாசு ஏன் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி பல மெத்தட்ல பார்க்கும்போது கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. நல்ல போன்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்ல அழகா பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் அந்த 1 மணி நேரம் உட்காந்து கையில பைபிள் எடுத்து வாசிக்க வேண்டியதானே? கிறிஸ்துவனுடையவர்கள் அப்படின்னா எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே பங்கு இல்லப்பா. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் எனக்கு கர்த்தர் மட்டும்தான் பங்குன்னு சொல்லி எழுதிப்பட்டிருக்கு. சொந்தக்காரனோ சொக்காரனோ யாரும் கிடையாது. எனக்கு கர்த்தர் மட்டுமே பங்கு. இதை நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கர்த்தர் பங்கு, எனக்கு கர்த்தர் கூட இருப்பார். என் வாழ்க்கையில எனக்கு கடைசி வரை என் கூட கர்த்தர் இருப்பார். நான் எங்கெல்லாம் விழுந்து போறேனோ என்னை தூக்கி எடுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் உணர்வு வர ஆரம்பிச்சது. ஓ, விழுந்துட்டனா, என்னை தூக்கி எடுத்தீங்களாப்பா. அப்ப அந்த உணர்வுள்ள ஒரு இதயத்தை தர ஆரம்பிச்சாரு. இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தர அப்படின்னா, கிறிஸ்துவனுடையவர்கள் இன்னைக்கு கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா, இல்லை இஷ்டம் போல அலைஞ்சிட்டு இருக்கிறோமா? இஷ்டம் போல அலையறதுக்கு உலகத்துல ஏகப்பட்ட காரியம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராங்க, செல்போன் மட்டும்தான் கொண்டு வராங்க, கையில பைபிளே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராங்க, சர்ச்சுக்குள்ள எல்லாரும் ஷூ போட்டிருக்காங்க, ஆல்டர்லயும் பாஸ்டர் ஷூ போட்டிருக்கிறாங்க. இப்ப அப்படிப்பட்ட ஒரு லேட்டஸ்ட் ஒரு காலம். கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை. இதெல்லாம் வேதனையான காரியம். நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது செருப்பை வெளியில கழட்டி தானே போடுவோம். ஆனா சர்ச்சுக்குள்ள போகும்போது ஷூ போட்டு போறாங்க. எங்க போய் சொல்ல? ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள். அதனால அந்த கடைசி காலத்திலே கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான்ப்பா பிளெஸ்ஸிங். நான் ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததில்ல. என் வாழ்க்கையில எங்கெல்லாம் நான் குறை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது என்னைய நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். நான் இன்னும் கர்த்தருக்கு கீழ்ப்படியிலையே, நான் இன்னும் தேவனுடைய பார்வையில நான் இன்னும் செம்மையா இன்னும் நடக்கணுமே,
இன்னும் நடக்கலையே, இன்னும் நான் நீதியை பின்பற்றணுமே, இன்னும் பரிசுத்தமா இருக்கணுமே, அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடியே நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் வெறுத்து தான் வந்தேன். எல்லாத்தையும் டோட்டலா வெறுத்தேன். 40 நாள் பாஸ்டிங் இருக்கும்போது கையை நேரா வானத்துக்கு நேரா விரிச்சு, நான் பூமிக்கு வேலை பார்க்க மாட்டேன், நான் பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும். இந்த கை பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும். நான் பிசினஸ் பண்ணி நஷ்டப்பட்டேன். நான் மாந்திரியத்துக்கும் விக்கிரத்துக்கும் பல லட்சங்கள் கொடுத்துட்டேன். இந்த கை பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும். இனிமேல் நான் வியாபாரம் பார்க்க மாட்டேன். நான் உமக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். இதான் 2016 பாஸ்டிங் போட்டேன். கர்த்தருடைய கிருபையினாலே 2026 உங்க முன்பாக உயிரோட நிப்பாட்டியிருக்காரு. அவ்வளவுதான். சாட்சி அப்படின்னா கடைசி வெளியே ஓடணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு அதை கண்டுபிடிச்சு அதுல இருந்து வெளியில வரணும். அந்த படுகொலியிலே உள்ள கிடக்க கூடாது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சின்ன மிஸ்டேக் வந்துட்டா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நீ மன்னிச்சிருங்கப்பா, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த கிருபை தாங்கப்பா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், அப்படியே காணாம போயிட்டார். அப்ப அந்த கடைசி காலம் கிறிஸ்துனுடையவர்கள் காணாம போயிடுவாங்க. இந்த மாம்ச இச்சையில விழுந்து போய் கிடக்கிறவன் அவன் அப்படியே இங்கேயே கிடந்துருவான். இப்ப இந்த கடைசி காலத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, நல்ல செல்போன்ல இப்ப ஏகப்பட்டது வருது. இஷ்டம் போல பார்க்கலாம். அது படமா இருக்கலாம், நாடகமா இருக்கலாம், ஏகப்பட்ட ஸ்டோரி. இஷ்டம் போல வெப்சைட் இருக்கு. இஷ்டம் போல நேரத்தை வேஸ்ட் பண்ணுது. ஆன்லைன்ல கேமு, இன்னும் எத்தனையோ ஆப் இருக்கு. அதுல படம், அதுக்கு ஒரு ஆப்பு. இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல. அப்புறம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒழுங்கு கிரமம் இதெல்லாம் இல்லைன்னா அவன் கெட்டு நாசமா போய் அப்புறம் அழிஞ்சு அப்புறம் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். ஐயோ என் வாழ்க்கை போச்சப்பா, ஐயோ போச்சேன்ட்டு அழுதுட்டு இருப்பான். என்ன காரணம் தெரியுமா? கையில் இருக்கிற பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கண்ணீர் வடித்த நாட்கள் தான் அதிகம். வருஷம் சொல்லலாம். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். அந்த வசனத்துக்கு முன்பா நான் நிற்கும் போது என் குறையெல்லாம் அங்க ஆவியானவர் வெளிப்படுத்துவார்ல. நீ இன்னும் இதுல மனம் திரும்பலையே அப்படின்னு சொல்லி எனக்கு வெளிப்படுத்தும் போது நேரா சரண்டர், அவ்வளவுதான், என்னை மன்னிச்சிருங்கப்பா. இப்படிதான் என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் எந்தெந்த ஸ்டெப்ல இருக்கிறேன், ஆவியானவர் உதவி பண்ணுனா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டெப். இன்னைக்கு கால வேளையில் யாரெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ, உங்க இருதயம் பரலோகத்தோடு இருக்கா? அது ஒரு நல்ல கேள்வி. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். நம்ம யாரோட சஞ்சரிக்கிறோம்? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. செல்போன் 24 மணி நேரம் சார்ஜில் இருக்கு. அதில் ஒரு இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணுறாங்க. அதை ஃபுல்லாக டெய்லி காலி பண்ணணும். சும்மா இருக்கும்போதெல்லாம் கையில் செல்ஃபோன் அப்படியே டச் பண்ணால் அடுத்த வீடியோ, அப்படியே டச் பண்ணால் அடுத்த வீடியோ, அப்படியே டச் பண்ணால் அடுத்த வீடியோ. செல்ஃபோனை பார்த்து நல்லா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுலேயே வாழ்க்கை போயிட்டுருக்கு. கையில் பைபிள் எடுத்து வாசித்து நாட்கள், மாதங்கள், வருஷங்கள்லாம் சில வீட்டில் ஆயிட்டு. ஆனால் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்கிறாங்க, நான் சர்ச்சுக்கு போகிற பிள்ளைங்கிறாங்க. ஆனால் கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, பகை இருக்குது, வைராக்கியம் இருக்குது, வீம்பு இருக்குது, மன்னிக்க முடியல, அப்படியே கோபமாகவே இருக்கிறாங்க. 40 நாள் பாஸ்டிங் போட்டு 41 நாள் கழித்து பார்க்கும்போது சில இடத்துல நேராக வண்டி மறுபடியும் ஒயின் ஷாப்புக்கு போயிடுது. இதெல்லாம் உண்மையா பொய்யா? பண ஆசை போக மாட்டுக்கு, நகை ஆசை போக மாட்டுக்கு, சொத்து சொத்து சொத்துன்னு சொல்லி சொத்து பின்னாடியே போகிறாங்க, இடம் 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 சொல்லி இடம் பின்னாடியே போகிறாங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. அப்ப கிறிஸ்துவனுடையவர்கள் அப்படின்னா
வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்காமல் ஒரு மனுஷனால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 2 வருஷம் சர்ச்சில் வேலை பார்த்தேன். அப்புறம் பைபிள் காலேஜ் படிக்க போனேன். 2019 முழு நேர ஊழியத்துக்கு வந்தாச்சு. பக்கத்தில் எங்கேயா சர்ச்சில் கூப்பிட்டா போய் பேசிட்டு வருவேன். சில வாரம் எங்கேயா கூப்பிடுவாங்க, சில வாரம் இருக்காது. ஆனால் இந்த நிமிஷம் வரைய கர்த்தருடைய கிருபையினாலே வெட்கப்பட விடல. கொரோனா நேரத்துலலாம் ஊழியம் இல்லை. ஆனா தேவன் அருளிய மினி சேனலுக்கு ஆன்லைன் மூலியமாக கர்த்தருடைய கிருபையினாலே எல்லா தேசத்திலும் தேவன் கொண்டு போனார். திக்குவாயி, பேச தெரியாது, தெளிவு இருக்காது, பேச்சில் ஒரு அந்த 100% படிப்பாங்க. படித்தவங்க ஒரு குவாலிட்டியாக பேசுவாங்க. நான் சின்ன வயசில் வேலைக்கு போயிட்டேன். கர்த்தருக்காக ஊழியம் பண்ணணும் ஒரே ஒரு ஆசை. இந்த கடைசி காலத்தில் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அந்த பக்தி வைராக்கியம் இருக்கணுமே. இன்னைக்கு அந்த பக்தி வைராக்கியம் எங்க போச்சு? ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெபகுறிப்புக்காக சொன்னாங்க. புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 13 வருஷம் ஆயிட்டு அப்படின்னாங்க. அந்த அக்கா நல்ல அந்நிய பாஷை, தரிசனம், சொப்பனம் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட அக்கா தான். ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 2 பையன். அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்காக அவங்கள்ட்ட சில ஆலோசனைக்காக சில காரியங்கள் பேசிட்டு இருந்தேன். நீங்க வாலிப வயசுல பொருத்தனை பண்ணதை நிறைவேற்றினீங்களா அப்படின்னு சொல்லி முதல் கேள்வி கேட்டேன். நான் நிறைவேற்றலை அப்படின்னாங்க. மாமா பையனை விரும்பி திருமணம் முடிச்சு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அதுக்கப்புறம் பார்த்தா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அந்த அக்கா வாழ்க்கை கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. ஏன்னா கணவன் மனைவி பேசல, பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வாலிப வயசுல நான் கர்த்தருக்கா ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்போது தரிசனமா, நீ இந்த ஊருக்கு புறப்பட்டு போ, நான் அவங்க கூட வரேன்னு சொல்லி தரிசனமா கர்த்தர் காமிச்சிருக்காரு. அவங்க வாலிப பிள்ளையா இருந்திருக்காங்க. போக முடியாத சூழ்நிலை, போகலை. உடனே ஃபேமிலியில் சொல்லி கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அந்த தரிசனம் நிறைவேறல. அவங்களோட வாழ்க்கையில ஃபுல்லா பாடா இருந்துச்சு. கிறிஸ்துனுடையவர்கள் கிறிஸ்துவுக்காக மட்டுமே வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஐயா, நான் 40 நாள் உபவாசம் இருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஏறுங்க. கரிச்சா பிள்ளையா பரவாயில்ல. உங்க இருதயம் ஒரு மாற்றம் இருக்கா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மாற்றம் இருக்கா? எதை நம்ம வெறுத்திருக்கோம்? 40 நாள் கறி சாப்பிட மாட்டேன்பாங்க. அப்புறம் 40 நாள் கழிச்சு வெட்டுன்னு வெட்டுவாங்க. நான் சொல்ற உண்மையா பொய்யா? ஏன் இந்த 40 நாள்ல எனக்கு பண ஆசை வரக்கூடாதுப்பா, எனக்கு நகை ஆசை வரக்கூடாதுப்பா, எனக்கு சொத்து பைத்தியம் இருக்கக்கூடாதுப்பா, நான் அந்த உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடாதுப்பா, நான் பணம் சொல்லி பணத்து பின்னாடி போகக்கூடாதுப்பா, நான் தேவனுக்காக ஏனோக்கே போல நான் தேவனோடு சஞ்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 40 நாள் பாஸ்டிங் போடுங்க. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் மறுரூபமாகணும். நான் முகமுகமா அவங்களை பார்க்கணும். அப்ப கிறிஸ்துனுடையவர்கள் அந்த சிந்தனை, இன்னைக்கு சிந்தனை ஃபுல்லா வீட்டில் உள்ள பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, பக்கத்து வீடு பிரச்சனை, வேலையில பிரச்சனை, சின்ன சின்ன காரியம் மட்டும்தான் அதை பெருசாக்கி யோசிச்சுட்டு இருக்கோம். 2016 உண்மையிலே முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆசையா ஊழியத்துக்கு வந்தேன். ஆனா 2026 திரும்பி பார்த்தா இந்த 10 வருஷம் எப்படி போச்சு எனக்கு தெரியல. எனக்கே தெரியல. உயிர் பிச்சை போட்டாரு. 10 வருஷம் ஊழியத்துல தேவன் கிருபையா கூட இருந்திருக்காரு. இதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கிறிஸ்துனுடையவர்கள், அந்த பெயர் நமக்கு வேணுமே, அந்த பெயர் நமக்கு வேணும், அந்த பெயர் நமக்கு வேணும். நான் கிறிஸ்துனுடையவர்ப்பா, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன். அந்த வார்த்தை ஹையஸ்டான ஒரு வார்த்தை. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். அந்த 40 நாள் உபவாசம் எப்படி இருக்கும்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நம்ம நிறைய தேவைகள், குடும்ப காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இதுக்கு மத்தியில தான் உபவாசம் இருக்கிறீங்க. இல்லைன்னே சொல்லல. கறியை சாப்பிடல, எல்லாத்தையும் வெறுத்திருக்கீங்க, எல்லாம் ஓகே. ஆனா வீட்டுல போய் பார்த்தா நாடகம் பார்க்குறோம், நாடகம் பார்த்துருந்தாங்க, படம் பார்க்குறோம், படம் பார்த்துருந்தாங்க. செல்போனை மறுபடியும் பல மணி நேரம் உட்கார்றவங்க பல மணி நேரம் உட்கார்ந்துருந்தாங்க. வெறுக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, உலகம், மாமிசம், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற நேரத்துல கர்த்தர் என் கூட இருந்தாதான் செய்ய முடியும். நான் சுயமா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கர்த்தரை கொண்டு முன்னாடி நிப்பாட்டணும். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அந்த இடத்துல கர்த்தரை நம்ம முன்னாடி நிப்பாட்டி இருக்கணும். அப்ப கிறிஸ்துனுடையவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க கிறிஸ்துவ முன்னாடி நிப்பாட்டி இருப்பாங்க. இப்ப நான் வாழல, எனக்குள்ள கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் அவருக்கு பிரியமானபடிதான் நான் வாழணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்காக மட்டும்தான் வாழணும். அப்படி ஒரு வைராக்கியம் எப்போ நமக்குள்ள இருக்கோ நம்ம ஆவியில வளரலாம். இப்போ இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி ரியல் லைஃப்ல நிறைய காரியங்களை பார்க்கும்போது, அந்நிய பாஷை பேசுற சில குடும்பங்கள், தரிசனம் பார்க்கிற சில குடும்பங்கள், சொப்பனம் பார்க்கிற சில குடும்பங்கள், ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகக்கூடிய சில குடும்பங்கள் பரிசுத்தவான்களை தப்பா பேசுறாங்க. பரிசுத்தவான்களை தப்பா பேசி இவங்க ஆட்டோமேட்டிக்கா சாபத்துக்குள்ள உள்ள என்டர் ஆயிருக்காங்க. அந்நிய பாஷையும் பேசுறாங்க, தரிசனமும் பார்க்கறாங்க, சொப்பனமும் பார்க்கறாங்க, நல்ல ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போகவும் செய்யறாங்க. ஆனா அந்த வாய் இருக்கு, நாவின் கீழ் பாம்பின் விஷம்தான் இருக்கு. சும்மா இருக்கும்போது பரிசுத்தவான தப்பா பேசியிருக்காங்க. அவங்க 40 நாள் பாஸ்டிங் இருந்து கூட வேஸ்டா போயிருக்கு. ஏன்னா வாய் சும்மா இருக்க மாட்டேங்குல. கிறிஸ்துவனுடையவர்கள் அப்படின்னா முதல்ல நாவை காத்துக்கொள்ளணும் போல இருக்கு. கண்ணை பாதுகாத்துக்கொள்ளணும், சிந்தனையை பாதுகாத்துக்கொள்ளணும். நம்ம இருதயத்துக்குள்ளே கசப்போ, வெறுப்போ, பகையோ, எரிச்சலோ எதுவும் உள்ள வரக்கூடாது. நான் சொல்ற புரியுதா புரியலையா? இன்னைக்கு நிறைய வீட்டுல இதுதான் பிரச்சனை. எத்தனை வீட்டுல தனக்காக வாழ்றாங்க. நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். கிறிஸ்துவனுடையவர்கள் அப்படின்னாலே கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும் நமக்கு. நம்ம சிந்தனை எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஆகாது. நம்ம சிந்தனை கிறிஸ்துவ சிந்தையா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில தடுமாற்றம் இருக்காது. நம்ம இருதயத்துக்குள்ள கிறிஸ்து இருப்பாரானால் அந்த வாழ்க்கை பெஸ்டா இருக்கும். ஏன்னா நான் 2016 கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ரோமர், கலாத்தியர், எபேசியர் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாசிப்பேன். எனக்கு அந்த வசனம் வாசித்த புரியும். நான் சொல்ல இப்ப இல்ல, 2016 சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போது அந்த வசனத்தை ரொம்ப ஆழமா உட்கார்ந்து தியானிச்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு கையில ஒரு மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி ஆவியில வளர முடியும்? இந்த கையில செல்போன் வந்துச்சு, வம்பா போயிட்டு பாதிகள். பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேனா
அதை நான் டெய்லி செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம உலகத்துக்குள்ள போகும்போது தேவையில்லாம நிறைய பேசியிருந்தோம், தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டியிருந்தோம். அப்புறம் மறுபடியும் ஐயோ ஐயோ நான் விழுந்துட்டேனே, ஐயோ நான் விழுந்துட்டேனே, ஐயோ நான் விழுந்துட்டேனே, அப்புறம் உட்கார்ந்து புலம்பிட்டு அப்புறம் கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்றாங்க. பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நான் எப்போ வெளியில வந்தேனோ அப்பவுமே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு. நான் நல்ல பைபிள் வாசித்து பார்த்ததில்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ள இல்லாமல் நான் எப்போ வெளியில வாரனோ அப்பந்தான் எனக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏதேன் தோட்டத்துக்குள்ள தேவனோட வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்திருந்தால் அந்த தோட்டத்தை விட்டு வெளியில வந்திருக்க மாட்டாங்க. நம்ம இருதயத்துக்குள்ளே பரிசுத்த வேதாந்தத்தை உள்ள வச்சிருக்காரு. நான் எப்படி நடக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், என்ன பேசணும், நான் எப்படி வாழணும், எல்லாமே சட்டம்தான். அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே நம்ம 100க்கு 100 கீழ்ப்படிஞ்சாச்சு அப்படின்னா நம்ம தான் கிறிஸ்துனுடையவர்கள். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளு. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணுமா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்க முடியும். நான் எப்பமெல்லாம் கிறிஸ்துவை விட்டு நான் வெளியில வாரேனோ அப்பமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு இருள் கவ்விருது. இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா 24 மணி நேரமும் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேனா அதுதான் நம்ம கண்டுபிடிச்சு பார்க்கணும். ஐயா நான் காலையில சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், சரி. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிட்டேன், சரி. உங்க செய்தியை கேட்டேன், சரி. அப்புறம் மிச்சம் அடுத்த டைம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செல்போன் பார்த்தாதான் மறுபடியும் உலகத்துல போயிட்டாங்களே. ஏன்னா செல்போன்ல ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்காங்க, ஒரு கம்பெனில வேலை பார்க்காங்க, ஒரு கவர்மெண்ட் இதுல வேலை பார்க்காங்க. அவங்க பார்த்தா பரவாயில்ல. வீட்டுல சும்மா இருக்கிற எத்தனை தாய்மாரு, எத்தனை அண்ணன்மாரு, எத்தனை பாப்பா, எத்தனை பிள்ளைகள், எத்தனை வயசானவங்க செல்போனை பார்த்து அதுல தேவையில்லாத வீடியோ பார்த்து கண்ணு கெட்டு போய், மூளை கெட்டு போய், அப்புறம் இருதயம் கெட்டு போய், அப்ப வாழ்க்கையே கெட்டு போயிடும். எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, போன் மூலியமா ஒரு நபர் பழகுனாங்களாம். பழகும்போது நல்லா இருந்துச்சு போல இருக்கு. போட்டோ அனுப்பியிருக்காங்க. அப்புறம் ஒரு 10,000 வேணும்னு அனுப்பியிருக்காங்க. 10,000 போயிட்டு அப்புறம் 1,00,000 அனுப்பியிருக்காங்க. அப்புறம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இங்க ஜெபகுறிப்பு வந்துட்டு, நான் அந்த மாதிரி ஒரு ஃபால்ட்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னாங்க. கிறிஸ்டியன் தான், வேதக்காரங்க தான், செல்போன் ஆபத்து. ஒரு மனுஷனை கொல்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருது. ஒரு பையன் வீட்டில் அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ கல்யாணம். அந்த பையன் வீட்டில் இருந்தான். அந்த வாரத்தில் கல்யாணம். வீட்டில் ஒரு 50,000 ரூபா செல்ஃபில் இருந்துச்சு. இதை கொண்டு போய் ஆன்லைனில் போய் கேம் விளாண்டுருக்கான். அம்மா வந்து கேட்கும்போது எனக்கு தெரியாதுமா அப்படின்ட்டான். அப்புறம் கடைசியில் கண்டுபிடிச்சா இவன் செல்போன்லேருந்து 50,000 ரூபா ஆன்லைன் மூலியமா கேமுக்கு அனுப்பியிருக்கான். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அவன் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கேட்டா ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னா, அப்பவும் போய் தான் சொல்லியிருக்கான். ஆக மொத்தம் ஒரு வாலிப பையன், சர்ச்சுக்கு போற பையன் தான், ஞானசானம் எடுத்த பையன் தான், பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியன் தான். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. வீட்டில் ஃபேமிலியில திருமணம், அந்த 50,000 எடுத்து அதை போய் விளையாண்டு அந்த குடும்பத்துல வேதனையா மாறிட்டு. இதெல்லாம் ஏன் காலில் சொல்றேன் தெரியுமா? கிறிஸ்துனுடையவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போய் சேர முடியும். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது என்னைய வெறுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன்.
நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் 119 சங்கீதம் 53 எழுதப்பட்டிருக்கு. உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர். நான் சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போனா கூட நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. நான் ஞானசனம் எடுத்த பையன்தான், நற்கன் எடுத்த பையன்தான். சர்ச்சில் தான் கல்யாணம் முடிஞ்சது. வாரம் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா சர்ச்சுக்கு போவேன். ஆனால் விக்கிரத்துக்கும் மாந்திரியத்துக்கும் லட்ச லட்சமா கொடுத்து சொந்த வீடெல்லாம் வித்து நகையெல்லாம் வித்து நடுரோட்டுக்கு வந்தேன். இதை ஏன் உங்களுக்கு காலையில் சொல்றேன் அப்படின்னா, கிறிஸ்துனுடையவர்கள் எப்போ ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம விக்கிரத்துக்கும் மாந்திரியத்துக்கும் போறானோ, அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை, அவன் கிறிஸ்டியனாவே இல்லை, அவன் இன்னும் ரட்சிக்கவே படலை, அவன் பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் நரகத்துக்கு போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒரு மனுஷன் இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டான், ஒரு மனுஷன் முதல்ல மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணுமா. அப்பந்தான் சத்துரு தொடர மாட்டான். ஏன் ஒரு குடும்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல அப்படின்னு சொல்லி பல காரியங்களை பார்க்கும்போது அந்த பழைய சுபாவங்கள், அந்த பழைய மாம்ச கிரியைகள், அந்த பழைய ஜென்ம சுபாவங்கள், அந்த பழைய துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, அந்த பழைய செத்த கிரியைகள், அது சிலருடைய வாழ்க்கையில வரும்போது நாய் கக்குனது திங்கிறது போல அந்த பழைய பாவத்துக்குள்ள போய் அப்புறம் வம்பா போய் அப்புறம் மறுபடியும் 40 நாள் பாஸ்டிங் போட்டு இயேசுவே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்பா சொல்லி பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. 40 நாள் பாஸ்டிங் போட்ட பிள்ளைகள் இதே போல கடைசி வரையும் நம்ம வாழணும். தேவன் அதைத்தானே விரும்புறாரு. ஆதியில் உள்ள அன்பு இல்லைன்னு தானே சொல்றாரு. கொரோனா நேரத்துல வெளியில எங்கேயும் போக முடியல. நிறைய குடும்பத்துல வீட்டிலே இருந்தாங்க, வீட்டில இருந்து வேலை பார்த்தாங்க, வீட்டிலேயே இருந்தாங்க. உடனே வீட்டுல குடும்ப ஜெபம், உடனே வீட்டுல கையில பைபிள் எடுத்து வாசித்தாங்க, உடனே பிள்ளை நீ இப்படிதான் வாழணும் அப்படின்னாங்க. புருஷ மனைவிக்குள்ள தீர்மானம் எடுத்தாங்க, நம்ம இனிமேல் வாழ்ந்தா கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னாங்க. பக்கத்துல ஐயோ சர்ச்சு பூட்டியிருக்கேன்னு சொல்லி கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணாங்க. இப்ப சர்ச்சு திறந்தாப்பா இருக்கு. இப்ப வீட்டுல குடும்ப ஜெபம் இல்ல, புருஷ மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்ல, பக்கத்துல சர்ச்சுக்கு போல. இப்ப மறுபடியும் விக்கிறதுக்கு போறாங்க, மாந்திரியத்துக்கு போறாங்க, செய்வன பண்ண போறாங்க, ஏவலுக்கு போறாங்க. என்ன நடக்கு? கிறிஸ்துவனுடையவர்கள் அந்த வார்த்தை எத்தனையோ குடும்பத்துக்குள்ள அர்த்தம் தெரிய மாட்டுங்க. நாளா துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு தான்ப்பா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஐயோ நான் தள்ளி போயிடுன்னு சொல்லி வேதனைப்பட்டேன். ஏன் பேசிட்டு இருக்க அப்படின்னா, வேதனைப்பட்டவனுக்கு தான் வழி தெரியும். சர்ச்சைக்கு போற பையன்தான், ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்காம வாழ்ந்துட்டேன், பல வருஷமா வாழ்ந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் உட்காந்துருப்பேன், சர்ச்சில் அங்கே மெசேஜ் ஓடிட்டு இருக்கோம், நான் ரொம்ப டயர்டா இருப்பேன், தூங்கிடுவேன். ஏன்னா 7 நாளும் வேலை, சர்ச்சுக்குள்ள மெசேஜ் ஓடிட்டு நான் தூங்கிட்டு இருப்பேன். நான்லாம் கிறிஸ்டியனா? நான்லாம் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்து என்னைக்கு மனம் திரும்ப ஆரம்பிச்சனோ, என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கே, நான் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சனோ, அன்னைக்கு தான் ஒரு மாற்றம். அப்ப இன்னைக்கு காலையில் யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இணைந்திருக்கிறீங்களோ, உங்களோட ஆவியானவர் பேசினாரா? உங்க வாழ்க்கையில மாற்றம் இருக்கா? இந்த உபவாச நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? உபவாச நாட்களிலும் அந்த வீணான வார்த்தை, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, இன்னும் விட முடியாத பாவங்கள், ஏன்னா 40 வருஷமா 50 வருஷமா இஷ்டம் போல வாழ்ந்தாச்சு. பிறந்ததுல இருந்தே வருஷம் 40 நாள் பாஸ்டிங் போட்டு இருந்தாச்சு. இந்த வருஷத்திலே இன்னும் ஆவியில வளர்றதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஆதியில உள்ள அன்பு இருக்காப்பா, அதாவது இருக்கா? அப்படிதான் நம்ம யோசித்து பார்க்க முடியும். எல்லாருமே பரலோகத்துக்கு வரணும், அதான் பிதாவின் சித்தம். ஒருவர் கூட கெட்டு போக கூடாதான்.
கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விளையாச்சுனால கெட்டு போறதுக்கு உலகத்துல ஏகப்பட்ட காரியம் இருக்கு. நான் நல்லா பார்த்துட்டேன், திரும்பி திரும்பி பார்த்துட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்காம ஒரு வாரம் இருந்தாச்சுன்னா போதும், அவன் நேரா பழைய நிலைமைக்கே போயிடுவான். இப்ப இந்த 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா சில ஆட்கள் வீட்டுல பைபிளை செல்ஃப்ல வச்சிருவாங்க. கேட்டா 40 நாள் முடிஞ்சிட்டலாம், லென்த் காலம் முடிஞ்சிட்டலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. என்னன்னு கேட்டா நாங்க பிஸி அப்படிம்பாங்க. பழைய வாழ்க்கைக்குள்ளே பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள் உள்ள வரும்போது அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துருது. என் வாழ்க்கையில நான் நிறைய பார்த்திருக்கேன்ப்பா. நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்க தேவன் கிருபை செஞ்சார். கிறிஸ்துவனுடையவர்கள் நம்ம உண்மையிலே இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்தால் பரலோகம் சந்தோஷப்படும். இன்னைக்கு காலை வெள்ள செய்தி அதுதான். யாரெல்லாம் உண்மையா இருக்கிறீங்களோ பரலோகம் சந்தோஷப்படும். யாரெல்லாம் நம்ம கர்த்தரை விட்டு வழி விலகுறோமோ, தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்காமல் கீழ்ப்படியாமல் துன்மார்க்கமா வாழ போறோமோ, பரலோகம் வேதனைப்படும். ரவிராஜ பார்க்கும்போது தேவன் பார்ப்பாரு, இன்னைக்கு இவன் எப்படி இருக்கிறான், இவன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றான்னு சொல்லி பரலோகம் பார்க்கும். அதை பார்த்துதான் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா உங்க இதயத்தை பரலோகத்துல தேவன் பார்ப்பார். இன்னும் பழைய வாழ்க்கை உனக்குள்ள இருக்கா, அதை நம்ம தான் பார்க்கணும். யாரும் பார்க்கலாம் முடியாதுப்பா. அவன் மனம் திரும்பி பரலோகத்துக்கு போய் சேரணும். இது கிருபையின் காலம். இங்கேயே நம்ம ஒரு 1000 வருஷமா இருக்க முடியாது. நாள் முடிஞ்சிட்டு அப்படின்னா அப்புறம் அடக்காராதனை, அப்புறம் அந்த தேதி வந்துடும். உயிரோடு இருக்கும்போது நம்ம என்ன நம்ம யோசிக்கணும், சீக்கிரம் கர்த்தருடைய வருகை வந்துடும். நம்ம எப்படி 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 மனம் திரும்பி பரலோகத்துக்கு போகணும். வெறுக்க வேண்டிய கருத்தை வெறுத்தாலே போதும், ஆவிக்குரிய வாழ்க்கையில அழகா வளர முடியும். நான் பிரச்சனைக்கு நடுவுலே தேவனை தேடினேன். கடன் பிரச்சனையில தேவனை தேடினேன். மாந்திரியத்துல கட்டப்பட்டிருக்கும் போது தேவனை தேடினேன். மனுஷனை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கும்போது தேவனை தேடினேன். ஏமாற்றத்தின் மத்தியில தேவனை தேடினேன். நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீரோடு இருக்கும்போது தேவனை தேடினேன். நஷ்டப்பட்டு நடுரோட்ல இருக்கும்போது தேவனை தேடினேன். அனாதையா நிற்கும் போது தேவனை தேடினேன். எல்லா சூழலும் தேவனை தேடி இருக்கேன். என் இருதயம் தேவனோடு இருக்கா, பரலோகம் பார்த்துட்டு இருக்கும். பரலோகம் பார்த்துட்டு இருக்கும். உங்க இருதயம் பரலோகத்தோடு இருக்கா, கனெக்டிங்ல இருக்கா? ஏன் நோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். உபவாச நாட்களில் அப்படி இருக்க முடியுதா? கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருங்களேன். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஐயா, கிறிஸ்டியனை எப்படியா கண்டுபிடிக்கலாம்? கிறிஸ்துவர்களை எப்படியா கண்டுபிடிக்கலாம்? இல்ல நான் கிறிஸ்டியனை வாழணும், நான் என்னையா செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில என்ன சுபாவங்கள், என்ன கேரக்டர், நம்ம எதுல வீக்கா இருக்கோம், நம்ம எதுல குறையா இருக்கோம், நம்மள்ட்ட என்ன குணம் இருக்கு, அது கசப்பா இருக்கலாம், மன்னிக்க முடியாத சில ஒரு சுபாவமா இருக்கலாம். சிலவங்களுக்குலாம் நான் 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 இருப்பாங்க. நம்மளுக்குள்ள என்ன குணம் இருக்கு, அது எல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லிடணும். நான் இப்படி இருக்கிறேன்ப்பா, என்கிட்ட இவ்வளவு குறை இருக்குப்பா, என்கிட்ட இவ்வளவு குறை இருக்குப்பா. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும். இந்த மாம்சத்துல ஒரு ஆசை இச்சை, அது நிறைய குடும்பத்தை காலி பண்ணிடுது. மாம்ச இச்சை உள்ள வரும்போது அதுக்கப்புறம் அவங்களால ஆவியில வளர முடியல. இப்ப என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா, நல்ல ஒரு 10 நாள் நல்ல பைபிள் வாசித்து ஜெபம் பண்றாங்க, ஒரு மாசம் ஜெபம் பண்றாங்க. நான் சர்ச்சில் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். நிறைய வீட்டில் போகும்போது வயசான பாட்டிகிட்ட கேட்பேன், நீங்க எத்தனை தடவை பைபிள் வாசித்து முடிச்சிங்க? ஏன்னா 50 வயசு 60 வயசு 65 வயசு பாட்டியா இருப்பாங்க.
அப்போ சில குடும்பத்தில் நான் 7 தடவை முடிச்சிருக்கேன், 8 தடவை முடிச்சிருக்கேன், நான் 40 தடவை முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குடும்பத்தில் அவங்க சொன்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கும். சர்ச்சிலேருந்து ஒரு 3வது வீடு 4வது வீடு தான். நான் சர்ச்சில் வேலை பார்த்துன்னு நான் சொல்கிறேன். அவங்க வீட்டில் நான் போய் கேட்கும்போது, நான் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கரெக்டாக ஆதியாகமத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். சர்ச்சில் கொஸ்டின் கொடுப்பாங்க, அதை நான் கரெக்டாக எழுதி கொடுப்பேன். ஆனால் டிசம்பர் மாதத்துக்கு வரும்போது நான் எங்கே விட்டேன்னு எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட முழுசாக பைபிள் வாசித்து முடிக்கல அப்படின்னாங்க. நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? நிறைய வீட்டில் முழு பைபிளை வாசித்து முடிக்காமல் நிறைய வீட்டில் இருக்கிறாங்க. கேட்டால் நான் பிறந்தலேருந்தே கிறிஸ்டியன் தான்ப்பா, சர்ச்சு பக்கத்தில் தான் இருக்குது, இன்னொரு முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்கலை. அப்போ இப்படிலாம் ஒவ்வொரு குடும்பமும் இருக்கு. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும், மாம்சத்தில் என்ன இருக்கு அப்படின்னா 2 பாயிண்ட் தான், அழகா அதுலேயே ஆன்சர் இருக்கு. கிறிஸ்துவனுடையவர்கள், ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா அதுலேயே ஆன்சர் இருக்கு. தங்கள் மாம்சத்தையும், அந்த மாம்சம் அப்படின்னாலே இஷ்டம் போல இருக்குன்னு நினைக்கும். அதான் ஆசை பிளஸ் இச்சை. பார்த்ததெல்லாம் ஆசைப்படுவாங்க, பார்த்ததெல்லாம் இச்சையா, இது எனக்கு வேணுமே, இது எனக்கு வேணுமே, இது எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி எதெல்லாம் இச்சையோட பார்க்குறாங்களோ, எது மேலெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்க இன்னும் 100% இன்னும் பியூரா மாறலை, கர்த்தருக்குள்ள இன்னும் வரல. நிறைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை கிடக்கு, வெளியே தெரியாது. சர்ச்சுக்குள்ள 2 வருஷம் வேலை பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? ஏகப்பட்ட வீட்டில் போய் பார்ப்பேன். ஆனால் சர்ச்சில் வந்து அழுது ஜெபம் பண்ணுவேன். நான் உமக்கு பிரியமானபடி நான் வாழலையப்பா, என் வாழ்க்கையை நான் எத்தனையோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டேனே, எத்தனையோ வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே. தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நல்ல அழகாக பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன், எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பித்தேன். பகல் நேரத்தில் சர்ச்சில் யாருமே வரமாட்டாங்க, எப்போது யாராவது ஒருத்தங்க 2 பேர் வருவாங்க. சர்ச்சில் உட்காந்து பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சாதான் இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் பிளஸ் ஆசை இச்சைகளையும். இப்ப நீங்க பிரிச்சு பார்க்கலாம். ஆசையை வெறுத்தாச்சா, இச்சையை வெறுத்தாச்சா, மாம்சத்தை வெறுத்தாச்சா, அவங்க தான்ப்பா கிறிஸ்துவர்கள். போதுமா? ஆசையை வெறுத்துடணும், இச்சையை வெறுத்துடணும், மாம்சத்தில் என்னெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் அது எல்லாவற்றையும் வெறுத்துடணும். மாம்சம் அப்படின்னாலே அதுலேயே ஆன்சர் இருக்கு. 19 21 வரைய உங்கள் கையில் பைபிள் தான் நீங்கள் எடுத்து பார்த்துடலாம். ஒரு 17 பாயிண்ட் வரும். அந்த 17 பாயிண்ட்டுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பெருமையாக இருக்கக்கூடாது, பொறாமையாக இருக்கக்கூடாது, எரிச்சலாக இருக்கக்கூடாது, கோபமாக இருக்கக்கூடாது, விபச்சாரமாக இருக்கக்கூடாது, அசுத்தமாக இருக்கக்கூடாது, காம விகாரமாக இருக்கக்கூடாது, களியாட்டு இருக்கக்கூடாது, விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுவும் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், அது ஏன் தங்களுக்கு சொல்லி போட்டிருக்கு? தங்கள் மாம்சத்தையும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள ஒரு சுபாவம் இருக்கும், அது வெளியே தெரியாது. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சடக்குன்னு கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துடும், யாரையோ டக்குன்னு ஏசிடுவாங்க. அப்போ கிறிஸ்துவனுடையவர்கள் அப்படின்னா எனக்குள்ள இந்த சுபாவம் இருக்குப்பா, அதை எடுத்து போட்டுருங்கப்பா, அதை எடுத்து போட்டுருங்கப்பா சொல்லி உடனே கண்ணீரோடு ஜெபம் பண்ணி நம்ம சரண்டர் ஆயிடணும். தேவனோடு நம்ம ஒரு உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டுறணும், தேவனோட ஒப்புரவாகிடணும். என் வாழ்க்கையில நான் எப்படிலாம் மனம் திரும்பினேன்னு சொல்லி பார்க்கும்போது தேவனோட சமூகத்தில் போய் ஒப்புரவாகிடுவேன். அப்பா நான் குறையா இருக்கேன்ப்பா, நான் குறையா இருக்கேன்ப்பா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது தான் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில புதுப்பிக்கப்பட முடியும். இங்கேயும் அங்கேயும் ஓடிடலாம்ப்பா,
வீட்டில் வந்து மறுபடியும் செல்போனு, நாடகம், படம் இதைத்தானே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை குடும்பத்தில் அடிமை? அதான் எந்த ஆசை, எந்த இச்சை, எந்த மாம்சத்துல, எந்த பாவத்துல அடிமை, இத ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும். இத கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னா, சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். எனக்காக தானப்பா நீங்க பாடுபட்டீங்க, எனக்காக தானப்பா நீங்க அடிக்கப்பட்டீங்க. என் பாவம், என் அக்கிரமம், என் மீறுதல், என்னுடைய தலைமுறை சாபம், என்னுடைய பலவீனம், என்னுடைய நோய் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில சுமந்தாராம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இன்னும் நம்ம என்ன செய்யணும்? ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனத்திலே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை. அப்ப சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய என்னென்ன குறை இருக்கோ அது எல்லாவற்றையும் தாமே சுமந்தார். அப்ப சிலுவையில அறைந்து இருக்கிறார்கள் அப்படின்னா நம்ம அவர்கிட்ட போய் சொல்லி அதுக்கப்புறம் மனம் திரும்பி அதுக்கப்புறம் பரிசுத்தமா வாழும்போது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டிய இடம் ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. மாம்சம், ஆசை, இச்சை. சில குடும்பத்துல பார்த்ததெல்லாம் ஆசைப்பட்டுருவாங்க. ஒரு கம்மலா, நகையா, ஒரு செயினா உடனே ஆசைப்பட்டுருவாங்க. சிலவங்க ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே ஆசைப்படுவாங்க. சிலவங்களுக்கு இச்சையே வந்துடும். அப்போ இவங்களாம் இதில் அடிமையாக இருக்காங்கன்னு அர்த்தம். சிலவங்களுக்கு பார்த்ததெல்லாம் ஆசைப்படுவாங்க, பார்த்ததெல்லாம் இச்சையா எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, இது எனக்கு வேணுமே, இது எனக்கு வேணுமே அப்படிம்பாங்க. இவங்கெல்லாம் வந்து இன்னும் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் வரல. அப்போ இவங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இதெல்லாம் எனக்குள்ள ஒரு சுபாவம் இருக்குப்பா, நான் இப்படி பார்த்ததெல்லாம் ஆசைப்பட்டுருதான்ப்பா, எனக்குள்ள இப்படி ஒரு இச்சையான காரியம் இருக்குப்பா, இதை சிலுவையில் அறையணுப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் உங்க பிள்ளையா வாழணுப்பா, எனக்கு இந்த மாதிரி சுபாவம் வேண்டாம்ப்பா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை அவர் மேல் வந்தது. நம்மள்ட்ட என்னெல்லாம் குறை இருக்கோ, நம்ம பலனற்றவர்களா இருக்கும்போது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஒரு மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கலாம், அக்கிரமக்காரன் எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார், நமக்காக மரித்தார். அப்ப அவரை நாம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்தால் நம்ம கிறிஸ்துனுடையவர்களா வாழ முடியும். இல்ல மறுபடியும் அந்த பழைய ஆசை வந்துருது, அந்த பழைய இச்சை வந்துருது, அந்த பழைய மாம்சம் மறுபடியும் வேலை செய்யுது அப்படின்னா ஒரு மனுஷன் இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்பாம இருக்கான். அந்த எண்ணங்கள், அந்த ஆசை, அந்த இச்சை, அந்த மாம்ச காரியங்கள் அதை கொண்டு சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். அதான் கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அப்படின்னா மாம்சத்துல என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாவற்றையும், அதன் ஆசை இச்சைகளையும், அப்படித்தானே போட்டிருக்கு. மாம்சத்தையும் அதன் ஆசை பிளஸ் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். அந்த கிஃப்ட் நமக்கு வேணும். அப்பந்தான் நம்ம கிறிஸ்துனுடையவர்கள். ஹல்லேலூயா. ரொம்ப நேரமா கேட்டிருக்கீங்க. சின்ன ஜெபம் முடிப்போமா? கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். அதான் தேவ திட்டம். இவ்வளவு நேரம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னா என்ன தெரியுமா காரணம்? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கு தேதியில யாரெல்லாம் அந்த செய்தி கேட்டீங்களோ அவர்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. அப்பா, நான் கிறிஸ்துவனா இருக்கணும்ப்பா, நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுப்பா, எனக்குள்ள இந்த மாம்ச எண்ணங்கள் வேண்டாம், ஆசை இச்சை எனக்கு வேண்டாம், நான் உங்க பிள்ளையா வாழணும்ப்பா, நான் பரலோகத்துக்கு வரக்கூடிய பிள்ளையா இருக்கணும்ப்பா, நான் எதுலையுமே தடுமாறி விழுந்துடக்கூடாதுப்பா. இரு மனமுள்ளவன் தன் வழியிலெல்லாம் நிலையற்று தெரிகிறான். நம்ம கர்த்தருக்குள் இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இதெல்லாம் நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து கற்றுக்கொண்ட காரியங்கள். என் கூட ஆவியான என்னெல்லாம் பேசினாரோ அப்படியே பேசிட்டு இருக்கேன்.
நம்ம பரலோகத்துக்கு போவோம், வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த பூமியில நமக்கு சொந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்கள் மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி படிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க, உமக்கு நன்றிப்பா. இந்த நாளுக்கான கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு புது கிருபை தாங்கப்பா, புது அபிஷேகம் தாங்கப்பா, புதிய ஆவியை தாங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்க, கண்ணீரின் அபிஷேகம் தாங்க, விண்ணப்பத்தின் ஆவி தாங்க. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. இதயத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்கப்பா. எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்கப்பா. உமக்காக வாழணும், இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்க வாழணும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. எங்களை பரிசுத்தமா வாழ்றதுக்கு எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய வார்த்தையில நிலைத்து எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. முடிவு வரைந்தும் கர்த்தருக்காக ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம்ப்பா. மனுஷனை பிரியப்படுத்துக்காக நாங்க வாழக்கூடாதுப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. தழும்புல கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. பிறந்த நாள், திருமண நாளை யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க. கையின் கிரியில் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எக்ஸாம் எழுத போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. நீங்க உங்க பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ குறைகளை மன்னிச்சிருங்க. பிள்ளைகளை இணைந்து வாழணும், சந்தோஷமா வாழணும், மனமகிழ்ச்சி வாழணும். கோர்ட்டு கேஸில் போயிட்டு இருக்காங்கப்பா. எல்லாவற்றையும் மாற்றிட்டாங்க. வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. சொந்தமா வீடு இல்லாம இருக்கு. வாடகை வீடு பிரச்சனையா இருக்கு. ஒவ்வொரு மாசமும் கடன் பணம் போயிட்டே இருக்கு. வீட்டுல நிம்மதி இல்லை, வீட்டுல பொருள் இல்லை, பணம் இல்லை, எல்லாம் கடன்ல இருக்கு. எந்தெந்த குடும்பத்துல பிரச்சனையோடு இருக்காங்களோ உங்க பிள்ளைகளை சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. துக்கத்தோட, கண்ணீரோடு, வேதனையோட, உபவாசத்தோடு பல பிரச்சனைக்கு நடுவில் அப்பா இணைந்திருக்காங்கப்பா. சில தேசத்துக்குள்ளே அப்பா நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குப்பா. ஒவ்வொரு தேசத்தையுமே கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்காங்கப்பா. அந்த தேசத்துக்குள்ள சமாதானத்தை கட்டிடுங்க. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு தேசத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பத்தோட இருக்கணும்ப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ பூரண சுகம் தாங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. காலை வெளியில யாரெல்லாம் வெளியில போறாங்க, டிரைவிங் லைன்ல போறாங்க, எல்லாருக்குமே கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியார் ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படணும்ப்பா. கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும். உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால முத்திரை போடப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல மாறணும். கிருபை தாங்கப்பா. பிதாவின் சுத்தம் செய்ய அப்பா கிருபை தாங்க. நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய கிருபை தாங்க. பரிசுத்தமா வாழ, எல்லாவற்றைக்கா ஸ்தோத்திர செலுத்த, இடைவிடாமல் ஜெபிக்க, எப்பொழுது சந்தோஷமா இருக்க கிருபை தாங்க. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பிரசனத்தால் மூடுங்க. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. நீங்க கூட இருங்க. யாரெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டாங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். உபவாச நாட்களை ஆசீர்வதித்தாங்க. அவரோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. எல்லாருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி முடிச்சிருங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். குறைகள், குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எல்லா தேச ஜனங்களுக்கு கர்த்தர் வேலை அடைங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் அப்பா புலம்பி கொண்டிருக்காங்க, கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வேலை தாங்க. வீடு கட்ட கிருபை தாங்க. சொந்தமா வண்டி வாங்க கிருபை தாங்க. தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். குறைகள், குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. துதி, கன, மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்க குடும்பத்தில் சகல காத்தில் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும்
நம் அனைவரும் கொடுப்பதாக. நம்ம கிறிஸ்து பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். முழு நேர ஊழியம் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க விரும்பினால் 9363064181 என்ற நம்பர் கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியத்தில் சீர் பொருந்த வேண்டும், எந்தெந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும், நைட் நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.